ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் வந்து ஹூக் அட்டாச் பண்ணுறது வந்து மிஷின்லேயே நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம், கஷ்டப்பட்டு ஊசி நூலை கோர்த்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட இது மாதிரி மிஷின்லேயே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்பயே ஹூக்கை அட்டாச் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். ஈஸியான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸி மெத்தடில் தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பீஸை வந்து ஃபஸ்ட்டு தைங்க. எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். மடிக்காதீங்க, நீட்டாக வச்சு ஒரு தையல் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நீட்டாக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இதில் ஒரு தையல் போடுங்க, படிமான தையல். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதுக்கு சென்டரில், இதுக்கு சென்டரில், இதுக்கு சென்டரில். இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னொரு கிளாத் இருக்குல்ல, அதை வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கையில் கொஞ்சம் இந்த மாதிரி கையால் இப்படி பண்ணுங்கள். அது அப்படியே மடிஞ்சிரும். அதை வந்து இந்த நம்ம தையல் போட்டிருக்கல, அதுக்கு கொஞ்சம் தெரியுதுங்களா, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதோட சேர்த்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் எப்படின்ட்டு. இங்கே வந்து அப்படியே ஊசியை வச்சுட்டு டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறப்ப தான் தெரியும். இது இந்த அளவுக்கு. இங்கே ஒரு ஸ்டிச்சஸ்ஸு, இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நான் கோடு போடுறது எதனாலனா, அதில் அந்த மாதிரி தான் நம்ம தையல் போட போகிறோம். இதோடு விடக்கூடாது, இதோடு சேர்த்து நம்ம தையல் போடணும். நான் போடுறேன் பாருங்க. ரொம்பவும் இழுத்துட்டு வந்துடாதீங்க, அதுக்கப்புறம் கொக்கி மாட்ட முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே ஊசி எடுத்துகிட்டு கொஞ்சம் நகர்த்திட்டு பக்கத்தில் ஒரு 2-3 தடவை தையல் போட்டுக்கோங்க. அதான் கொஞ்சம் கொக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்தது தைங்க. உங்களுக்காக நான் பொறுமையாக தைக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு புரியறதுக்காக பாருங்கள். விட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஊசியை தூக்கி கொஞ்சம் தள்ளி இன்னொரு கோடு இருக்குது வரைஞ்சதால அதுக்கு மேலே ஒரு தையல். அதுக்கப்புறம் ஊசியை வச்சுட்டு திருப்பி அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தைக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் வந்து இதில் சேவ் ஆகும். எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொக்கியை வந்து கொஞ்சம் நீக்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அதில் வந்து அந்த ஹோல்ஸில் விட முடியும்.
இப்போ நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, சரிதா? இப்போ வந்து இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியை இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம தைச்சது தெரியும். இதில் நம்ம விடக்கூடாது, இந்த துணியோட சேர்த்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம கொக்கி விட போகிறோம். தெரியுதுங்களா? இதுக்குள்ளே விட்டு இப்படி விட்டுட்டு இந்த பக்கம் அவ்வளோதான். தெரியுதுங்களா? இதே மாதிரி இந்த பக்கமும் இது தெரியுது பார்த்தீங்களா? நம்ம தச்சு பார்த்தீங்களா வேண்டியது. அதுக்கு நடுவில் சென்டரில் தெரியுதா? சென்டரில் இந்த கொக்கியை உள்ளே நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்புங்க. கரெக்டாக இந்த பக்கம் வந்துடுங்க. தெரியுதுங்களா? ஓகேவா? இதே மாதிரி இதுலேயும் ஃபஸ்ட்டு நல்லா கொக்கி உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? இதில் போட்டுறக்கூடாது, இந்த 2 துணியும் சேர்த்து கீழே தான் போடணும். போட்டோம். இப்போ 5 துணி போட்டுட்டோம். இப்போ எப்படின்னா அப்படியே திருப்பி நம்ம எப்பவும் போல் தைப்பால, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் மடித்து திருப்ப போகிறோம். ஒரு மடித்து அவ்வளோதான். இப்போ தைக்கும்போது பார்த்து தைங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொக்கி போட்டிருக்கோம்ல, அது மாட்டோம், கொஞ்சம் பார்த்து தைங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் நீக்கிட்டோம்ல, அதனால் ரொம்ப நீக்கின்னு இருக்கோம், அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, கொக்கி வந்து அதுவே சைடாக இருக்குது. கொக்கி அது பார்க்காம அதை போட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நீங்கள் உங்களுக்கு வந்து இதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, பாய்.